இன்னொரு செல் இருந்தா மட்டும்தான் அது இது பண்ண முடியுமா? சரி, ஓகே, ஓகே. அது பாரு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா செய்யட்டும் அப்படியே விட்டுருவோம். நீங்களும் போட முடியாதான். நீங்க போட்டாலும் அது உங்க இது அங்கேயும் மாத்தியாது. நீங்க போடுறது நம்மளே போட்டுடலாமே அப்படிங்கிறாங்க. ஓகே, நல்லதுயா, சொல்லிடுங்க. இப்ப எப்படி நீங்க 2 பேர் எடுக்கிறீங்க, அடுத்தது அவங்க வந்துருவாங்களா? 6 மணிக்கு நீங்க அந்த நின்ற பயிற்சியோட முடிச்சிடுறீங்க. நல்லது, நல்லது, நல்லது. வாழ்க்கை.
Good morning, everyone. हेडफोन कर यार ஆன் பண்ணே மட்டும்
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் காமராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஜெகநாதன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று சிறப்பானதொரு உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கும் பாரதி தேவி அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்விளையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து பயணிப்போம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. கால் முட்டையில் இருக்கட்டும், உடம்பு நேரா இருக்கட்டும், முதுகுத்தன் நேரா இருக்கட்டும். நீண்ட இழுக்கணும். இழுத்து ஓம்
கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9. அடுத்ததாக 1 2 5 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. உடம்பு நேரா இருக்கட்டும். வலது இடதா போகுது. வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. இப்ப மேலும் கீழும் பார்க்க போறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. கண்களை மெல்ல முடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க.
மெதுவாக கண்களை திறந்து அடுத்ததாக சுழற்சி முறை. இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ். இப்போ இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை முடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சிகள். ஒன்று. எடுத்துருங்க. வாழ்க வளமுடன். இருக்கால்களையும் சேர்த்து வைத்து காற்றை உள்ளெழுத்தவாறு கைகள் உயரட்டும். அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்பில் வைத்து ஒரு நீண்ட மூச்சு காற்றை உள்ளெழுத்து தலையை பின்புறமாக அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு உடலை வடிவில் போட்டா எப்படி இருக்கும் அதுபோல வைத்து இரு கைகளையும் தரையில் வைத்து வலது கால் மேலே உயரட்டும்.
கழுத்து மேலே பார்க்கட்டும். இந்த கேடயமான தைராய்டு கிளாண்டு நன்றாக வேலை செய்யும். அதோடு தொடர்புடைய சிறுநீரகம் சீராக வேலை செய்வதற்கான ஒரு மிகச்சிறந்த பயிற்சி, வீரபத்ராசனத்துக்கு முதன்மையான பயிற்சி, முக்கியமான பயிற்சி. ஒரு 10 வினாடிகள் இருந்த பிறகு வலது காலை இருந்த இடத்தில் வைத்து இடது காலை மேல உயர்த்துகிறோம். இடது தலை நேராக இருக்கட்டும், கால் உயரட்டும் இடுப்பினுடைய உயரத்திற்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இருந்த நிலையில் வைத்து இரு கைகளையும் இடுப்பில் வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே தலை பின்புறமாக சாயட்டும். பிறையாசனம் செய்வது போல ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு செய்தால் அடுத்த ஆசனமாக கோணாசனம். கைகளை மேலே உயர்த்தி மெல்ல வலப்புறமாக ஒரு 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அப்படியே கைகள் தலைக்கு வரட்டும், வெளிவிட்டவாறு. மீண்டும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் சாய்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சுக்காற்றை வெளியிட்டவாறு கைகள் இருந்த நிலைக்கு வரட்டும். உடலை நேராக தளர்வாக இலக்கமாக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு, நன்றாக நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக திரிகோணாசனா. இரு கால்களும் ஒரு 18 இன்ச்சு 1 அடி விரித்து வைத்து இரு கைகளையும் தோள்பட்டை உயரத்திற்கு உயர்த்தி வலது கை வலது கால் கட்டை விரலில் வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய கை விரல் நுனிய பார்க்கிறோம், உள்ளங்கை நுனிய பார்க்கிறோம். மிக முக்கியமான ஆசனா. பெருங்குடலை இயக்கப்படுத்துவதற்கு, நுரையீரலை தூண்டப்படுத்துவதற்கு, மூக்கு வழியாக சுவாசத்தை சீர்படுத்துவதற்கு பயிற்சி உதவும். திரிகோணாசனம். முதுகுத்தண்டு சீரடையும். எடுத்துக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு வரட்டும். மீண்டும் காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் இடது கை இடது கால் கட்டை விரலில், வலது கை வானத்தை நோக்கி இருக்கு. அந்த வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய உள்ளங்கை நுனியை கவனிக்கிறோம். 10 வினாடிகள் இருக்கட்டும். அதே நிலையில் மெல்ல மெதுவாக காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் வரட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். மீண்டும் ஒரு 1.5 அடி கால்களை விரித்து வைத்துக் கொள்கிறோம். விரித்து வைத்து மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி இப்போ வலது கை இடது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டுங்க. அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். மேல வரும் பொழுது மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வர்றோம்.
மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு எதிர் திசை கொள்கிறோம். பார்வை இருக்கட்டும். இது 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. கைகள் எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு கால்களை நீட்டி வைத்து ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து மலர்ந்து படு. மலர்ந்து படுத்த நிலையில் வலது கால் ஒரு புத்தான பாதாசனா அச்சுறுத்துவதற்கும் குறைப்பதற்கும் இட்டு அடுத்த அப்படியே 10 வினாடி இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு உள்ளிழுத்து வெளிவிட்ட பிறகு இரு கைகளும் தரை பற்றி இருக்க வேண்டும். உடல் நேராக இருக்க வேண்டும். கால்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இரு கால்களும் ஓரடி மட்டும் உயர வேண்டும். ஓரடிக்கு மேல் உயரக்கூடாது. அதே நிலையில் 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக இரு கைகளையும் மேலே உயர்த்தி வணக்க முத்திரை வைத்து உருளாசனா நன்றாக வலது இடதாக அங்க பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய உருளாசனம். நல்ல உருளுங்க. ஒரு குழந்தை அடம் பிடிச்சு ஏதாவது வாங்கி தரலீங்கன்னா எப்படி உருளும் அது போல நல்ல வேகமா உருளுங்க பார்க்கலாம். எல்லாரும் உருளுங்க. எவ்வளவு பெரிய உடம்பு இருக்கிறவங்களும் உருளலாம். எத்தகைய வயது இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். அவசியம் செய்யுங்க. எளிமையான பயிற்சி, முக்கியமான பயிற்சி, முதன்மையான பயிற்சி. நல்லா செய்யுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை. கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா, பாம்பாசனம். இரு கைகளையும் நெஞ்ச பகுதி வைத்து அப்படியே தலையை மேல உயர்த்துகிறோம். 1
2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சலபாசனம், வெட்டுக்கிளி ஆசனம் சொல்லுவோம் தமிழ்ல. ஒரு காலுக்கு இன்னொரு கால் உதவி செய்கிறோம். மற்றவர்களுக்கு செய்கிறோமா என்பதை விட நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம். இந்த கால் இந்த காலுக்கு சப்போர்ட் பண்ணுது. பத்து வினாடிகள் இருந்த பிறகு வலது காலை தரையில் வைத்து ஒரு நீண்ட மூச்சு உள்ளெடுத்து விட்ட பிறகு இடது கால் மேலே உயரட்டும், வலது கால் அதற்கு சப்போர்ட் பண்ணட்டும், ஹெல்ப் பண்ணட்டும். அப்படியே தாங்கி பிடித்திருக்கிறது. நன்றாக இந்த நிலையில் சிறுநீரகம் தூண்டப்படும். சிறுநீரகம் தூண்டப்படுவதால் நம்முடைய பய உணர்வு, அதாவது அச்சம் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அச்சத்தை வெளியேற்றுவதற்கு இந்த சிறுநீரக பயிற்சி துணை செய்யும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த சிறுநீரகத்துக்கான குணம். சிறுநீரகம் பாதிக்கப்படும் பொழுது என்ன விளைவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அந்த 10 கோட்பாடுகள்ல சுவை மருத்துவத்துல பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இரு கைகளையும் துடை அடிவயிற்றில் வைத்து, துடைப்பகுதிக்குள் வைத்து, இரு கால்களையும் ஓரடி மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இந்த நிலையில் முதலை ஆசனா. இதற்கு ஓய்வு நிலை செய்து கொள்ளக்கூடிய ஆசனம் முதலை ஆசனம். இரு குதிகால்களும் தரையில கிடக்கணும். கவனிங்க, இரு குதிகாலும் தரையில் இருக்கு, கால்கள் விரிந்திருக்கு. முகவாய் கட்டை மணிக்கட்டு பகுதியில் வைத்து ஒரு முதல படுத்திருந்தா எப்படி இருக்கும், அதுபோல நம்முடைய உடலினுடைய அமைப்பை வைத்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் முதுகு தண்டுக்கான சுவாச ஓட்டம் சீர்படுத்தப்படும். முதுகுத்தண்டினுடைய சீர்நிலையே உடலின் சீர்நிலையாகும். உடலின் சீர்நிலை, உள்ள சீர்நிலை, சுவாசம் சீராக அமையும், மனம் சீராக அமையும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பயிற்சி இந்த முதலை ஆசனம். முதலைக்கு ஆயுள் அதிகம், ஏனென்றால் அதனுடைய சுவாசம் சீர்படுத்தி உள்ளது, சீராக படைக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையில் நாமும் சுவாசத்தை சீர்படுத்தும் பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் சீரடைந்து நோயின்றி ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வியல் கடமையை ஆற்றுவதற்கு இப்பயிற்சி துணை செய்யும். ஆழ்ந்த நிதானமான மூச்சு. அடுத்ததாக இப்பயிற்சிக்கு மாற்றான பயிற்சி முயலாசனம். அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு 10 முறை.
உடலை நேராக வைத்து சுவாசத்தை கவனிக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வையகம், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி 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 ஐயா. அடுத்து இன்று புது நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி அளிக்க வருகிறார் பாரதி தேவி அவர்கள். இதற்கு முன்பாக நமக்கு ஒரு முறை அந்த பயிற்சியை அளித்துள்ளார்கள். தொடர்ந்து இன்றும் அந்த தாய்ச்சி பயிற்சியை அளிக்க இன்று பாரதி தேவி அவர்களை நாம் இத்தருணத்திலே அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா வீடியோ வரலையம்மா? வீடியோ வரலைங்க. வீடியோ ஆன் பண்ணீங்கம்மா பாரதி தேவிம்மா? வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்குங்கய்யா. வீடியோ வரணும்மா? ஆன் பண்ணா முன்னாடி ஆன்ல இருந்ததுமா, இப்பதான் ஆஃப்ல இருக்கு. ஒரு நிமிஷம் பாக்குறேன். அவங்க வீடியோ ஆஃப்ல தான் தலைவர் வச்சிருக்காங்க. ஆஃப்ல தான்மா இருக்கு. சரிங்கய்யா. இவ்வளவு நேரம் ஆன்ல தான் இருந்துச்சு. இப்ப ஆன்ல இருக்குங்களா? வரலைங்க. கீழே இந்த மைக் சிம்பிள் இருக்கும், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வீடியோ சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். சார் ஒரு மெசேஜ் வருது. The host has disabled it ன்னு வருது. ரமேஷ் ஸ்டார்ட் மை வீடியோ. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஆன் ஆயிடுச்சு சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தாய்ச்சி பயிற்சி சீன நாட்டோட ஒரு போர்க்கலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை பயிற்சியா இருந்துச்சு. 500,000 வருடங்களுக்கு முன்னாடி ஜான் ஜெட்டுங்கிற அறிஞர் பாம்பு, கொக்கு இதெல்லாம் சண்டை போடுறத பார்த்துட்டு, புலி, கரடி, விலங்குகள் சண்டை போடுறத பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்துக்கிட்டதுதான் தாய்ச்சி பயிற்சி. தாய்ச்சி பயிற்சி 18 மெல்லிய நடன அசைவுடன் கூடிய ஒரு தியான பயிற்சியா வேலை நாடுகள்ல வழங்கிட்டு இருக்காங்க.
இப்போ நாம வரிசையை நம்ம பார்க்க போறோம். முதல் பயிற்சி நேரா நின்னுக்கிறோம். 2 காலுக்கு இடையில 2 அடி கேப் விட்டு நின்னுக்கிறோம். முதல்ல மூச்சு நல்லா உள்ளே இருக்கிறோம். கால் முட்டிய லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். மூச்சு நல்லா உள்ளே இருக்கிறோம். மெதுவா ஷோல்டர் லெவலுக்கு தோள்பட்ட அளவு கொண்டு வந்து கை பேசி மூச்சு மெதுவா விடுறோம். மூச்சு இழுக்கிறோம். மெதுவா மூச்சு விடுறோம். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. முதல் பயிற்சி raise the hands. Inhale, exhale. Inhale, exhale. இரண்டாவதாக open the chest. நேரா நின்னுக்கிறோம். முட்டி லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். மூச்சு நல்லா உள்ளே இழுக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே 2 சைடும் கையை ஓபன் பண்ணிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கைய கிட்ட கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே கையை கீழே வரோம். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. மூன்றாவதாக பெயிண்ட் த ரெயின்போ. வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிற பயிற்சி. கால் நல்லா கேப் வச்சுக்கணும். கொஞ்சமா ஒரு கையை வந்து நீட்டிக்கிறோம். இன்னொரு கை வந்து அப்படியே கை மேல கொண்டு வரோம். எந்த கையை மேல கொண்டு வரோமோ அந்த சைடு இடுப்பை லைட்டா பெண்ட் பண்ணிக்கங்க. அந்த கால் முட்டிய லைட்டா பெண்ட் பண்ணிக்கங்க. மூச்சு கையை மேல கொண்டு வர மூச்சு இழுங்க. ஒரு நீட்டி இருக்கிற கை பக்கம் தலை திருப்பி பாருங்க. தலை திருப்பி பார்க்கும்போது மூச்சு விட்டுருங்க. இங்கே exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. அடுத்தது splitting the clouds. மூன்றாவது பயிற்சி மேக கூட்டத்தை விளக்கக்கூடிய பயிற்சி. splitting the clouds. மூச்சு இழுக்கிறோம். மூச்சு காத்த விட்டுட்டு மேக கூட்டத்தை விளக்குற மாதிரி இமேஜின் பண்ணி 2 கை கிராஸா வச்சுக்கிறோம். மேக கூட்டத்தை விளக்கும் போது அப்படியே மூச்சு காத்த வெளியே விடுங்க.
இங்கே மூச்சு இழுக்கும் போதெல்லாம் கால் முட்டி லைட்டா பெண்ட் பண்ணிக்கங்க. மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு இழுத்துட்டே கழுத்தை நல்லா பெண்ட் பண்ணிக்கங்க. கை அப்படியே தலைக்கு மேல கொண்டு போறீங்க. மேலே கூட்டங்கள் உங்க தலைக்கு மேல மேலே கூட்டங்கள் இருக்குது. அப்படியே மேலே கூட்டத்தை இரண்டா பிரிக்கணும். உங்க கையில பிரிக்க 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 இந்த இழுத்த மூச்சு காற்று அப்படியே மெதுவா மூச்சு காற்று விட்டு இங்கே exhale. Inhale. Exhale. முடிச்சிருக்கோம். அடுத்ததாக hand rotation. நேரா நிற்கிறோம். ஏதாவது ஒரு கை உங்க ரெண்டு கையில ஒரு கை முன்னாடி நிற்கீங்க. இன்னொரு கையை அந்த கைக்கு மேல வச்சுக்கோங்க. எந்த கையை மேல வச்சுக்கிறீங்களோ அப்படியே டேன் பண்ணிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே நெஞ்சுக்கிட்ட கொண்டு வரீங்க. அப்படியே பின்னாடி போக போக மூச்சு இழுத்துக்கிட்டே கையை மேல கொண்டு வரீங்க. மேல கொண்டு வருவாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி கொண்டு வரணும். லைட்டா மூச்சு விடும் போது கையை முன்னாடி கொண்டு வரும்போது லைட்டா முட்டி பெண்டாங்க. அப்படியே அந்த நீட்டி இருக்கிற கை மேல வச்சு அப்படியே டேன் பண்ணி இந்த கையை நீட்டி ஏற்கனவே நீட்டி இருக்கிற கைய மூச்சு விட்டுக்கிட்டே பின்னாடி கொண்டு வரும். அப்படியே கையை பின்னாடி கொண்டு வர கையை பாருங்க. உங்க கைகளை பார்த்துக்கிட்டே மூச்சு விட்டுருங்க. அப்படியே பின்னாடி கையை கொண்டு போகும்போது தலையை திருப்பி பாக்குறீங்க. கையை பின்னாடி நீக்க வரைக்கும் மூச்சு விடுறீங்க. கையை மேல கொண்டு வர முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே கை மீதி இருக்கிற கை மேல கொண்டாந்து லைட்டா முட்டி பெண்ட் பண்ணி வச்சு இந்த கையை மேல இன்னொரு கை மேல வச்சு நேரா டேன் முடிச்சுக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். hand rotation. ஃபர்ஸ்ட் ஒரு கை முன்னாடி நிற்கும், இன்னொரு கை அதுக்கு மேல வச்சுக்கோம். முடிச்சிருக்கோம். இங்கே exhale. Inhale. 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 Exhale. அடுத்தது ஆறாவதாக ரோயிங் தி ஷிப் படை போட போறோம். வச்சிருக்கிறோம். வச்சுக்கோம். கையில நேரா நிற்கிறோம். வச்சிருக்கிறோம்.
கைகளை மேல கொண்டு வர மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேல கொண்டு வரோம். கையை கீழே கொண்டு வர மூச்சு காத்து விட்டுரும். இங்கே exhale. இங்கே exhale. இங்கே exhale. இங்கே exhale. இங்கே exhale. இங்கே exhale. இந்த 6 பயிற்சியும் வரிசையா நம்ம பண்ணிக்கலாம். நேரா நினைக்குங்க. முதல் பயிற்சி raise the hands. 2 கால் கடையில 2 அடி கேப் வச்சு நிற்கும். கால் முட்டி லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். மூச்சு இழுக்கிறோம். அப்படியே மூச்சு விட்டு கையை மேல ரைஸ் பண்ணாலும் மூச்சு இழுக்கிறோம். கையை கீழே கொண்டு வர மூச்சு விடுறோம். இங்கே பண்ணுவோம். Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. அடுத்து நெக்ஸ்ட் இரண்டாவது பயிற்சி ஓபன் த செஸ்ட். மூச்சு இழுக்கிறோம். செஸ்ட் நல்லா ஓபன் பண்ணிப்போம். Inhale. Exhale. Inhale. நல்லா செஸ்ட் ஓபன் பண்ணிப்போம். Exhale. இரண்டாவது ஓபன் தி செஸ்ட். இந்த பயிற்சி முடிந்து அடுத்து மூன்றாவதாக பெயிண்ட் தி ரெயின்போ. இன்னும் கொஞ்சம் கால் அரைக்காது. ரெண்டையும் கொஞ்சம் அதிகமா காக்க வச்சுக்கணும். ஒரு கை சைடுல நிற்கிறோம். இன்னொரு கை வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிறோம். முடிச்சுக்கிறோம். கைகளை மேல கொண்டு வர முடிச்சுக்கிறோம். எந்த கையை மேல கொண்டு வரமோ அந்த சைடு வந்து லைட்டா அந்த சைடா உடம்ப சாச்சுவோம். முட்டி நல்லா பெண்ட் பண்ணிக்கும். பரதநாட்டிய அசைவுலாது மூச்சு இருக்கிறோம். அப்படியே தலையை திருப்பி பார்க்கும்போது முடிச்சுக்கிறோம். இங்கே exhale. 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 இங்கே
exhale, inhale, exhale. அடுத்ததாக நான்காவதாக splitting the clouds, மேக கூட்டங்களை பிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நான்காவது பயிற்சி. மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கைகளை மேல கொண்டுக்கிறோம். மேக கூட்டங்கள் மேல இருக்கிறதா பாவனைப்படுத்துங்க. அப்படியே மூச்சை விட்டுட்டே கைகளை அப்படியே ரெண்டு சைடு இப்படி போட்டு காசா வச்சு அப்படியே exhale, inhale, மூச்சு விட்டுட்டே கை மேல கொண்டுக்கிறோம். exhale, inhale, exhale, inhale, exhale. அடுத்ததாக ரோயிங் த ஷிப் படப்பட்ட போறோம். மூச்சு நேரம் எடுக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம். மேல கை கொண்டு போது லைட்டா கழுத்து பின்னாடி மூச்சு எடுக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம். மூச்சு மூச்சு எடுக்கிறோம். மூச்சு மூச்சு எடுக்கிறோம். மூச்சு மூச்சு எடுக்கிறோம். மூச்சு hand rotation. ஒரு கையை முன்னாடி நீட்டிக்கணும். இன்னொரு கையை அதுக்கு மேல இவ்வளவு கேப் வச்சுட்டு மேல நீட்டி வச்சுக்கணும். கைகளை உள்ள கையெல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும். ஒரு பூ மாதிரி மலர் மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டா வச்சுக்கணும். மேல இருக்கிற கையை வந்து மூச்சு நிறுத்திட்டு ஜெஸ்டிக்கு கொண்டு வரணும். இங்கே அப்படியே உங்களுடைய கைகளை உள்ள கையை வந்து அப்படியே பாக்குறீங்க. மலர் மாதிரி கையை அப்படியே பாக்குறீங்க. இங்கே அப்படியே கைகளை பின்னாடி கொண்டு போறீங்க. மூச்சு விட்டுட்டே கையை பின்னாடி கொண்டு போறீங்க. கைகளை மேல போது மூச்சு விடுறீங்க. உங்க கைகள் அந்த ரொட்டேஷன் ஹேண்ட் ரொட்டேஷன் வந்து அப்படியே நீங்க பார்த்துட்டே செய்யுங்க. இன்ஹேல், எக்ஸேல். அப்படியே அந்த கை மேல கீழே நீட்டிச்சிருக்கிற கை மேல அந்த கையை கொண்டு வச்சுட்டு அப்படியே நேரம் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நீட்டி வச்சிருக்கிற கையை மறுபடியும் நேரம் மூச்சு விட்டுட்டு கை கொண்டு வரீங்க. இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. 6 பயிற்சி நாம் பண்ணிட்டோம். யோகா பயிற்சிக்கும் தாய்ச்சி பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, யோகா பயிற்சிகள் பெரியவங்க வயதானவங்க எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு நிலை இருக்கி மேல இருக்கணும். ஒரு இவ்வளவு செகண்ட்ஸ் வச்சிருக்கணும். இது வந்து மெல்லிய நடனாசங்களுடன் கூடிய ஒரு தியான பயிற்சிங்கிறதுனால சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் நம்ம
இந்த பயிற்சி நம்ம செய்ய முடியும். உடல் மன ஆரோக்கியத்துக்காக இந்த பயிற்சி நம்ம தினந்தோறும் நம்ம செய்யலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தா போதும். நம்ம இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து வீட்டில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கை கால் மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே சரியாகும். நல்ல உடல் நலனுக்காக நல்ல பயன்படக்கூடிய ஒரு பயிற்சி. மனசு ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சி. இது அது நுட்பமான பயிற்சி. நம்ம தவறா கையை கால தவறா வச்சுக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்க வேணாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் கையை அசையும், கால அசையும், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா நீங்க அந்த பயிற்சி வந்து மனசு ஒருநிலைப்படுத்தி உங்க கை கால் அசைவுகளை வந்து நீங்க கண்கூட பார்த்துக்கிட்டே நீங்க நீங்க அதை மூச்சு கூட நீங்க கவனிக்க வேண்டியதில்லை. நீங்க கையை நீங்க மேல ரைஸ் பண்ணும்போது மூச்சு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். உள்ள உங்களால இழுக்க முடியும். கை கீழே கொடுக்கும்போது மூச்சு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். அதனால கை கால் அசைவு நீங்க கவனிச்சுட்டு நீங்க மனசு ஒருநிலைப்படுத்தி செய்யும் போது உங்களுடைய மன அழுத்தம் தான் ரிலீஸ் ஆயிடும். அடுத்ததாக கமல பிராணாயாமம் பயிற்சி. கமல புத்து வச்சுக்கோம். மற்ற பயிற்சி உடற்பயிற்சிகளை விட தாய்ச்சி பயிற்சி நீங்க செய்யும் போது 500 கலோரிகள் வந்து கூடுதலா எரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தை பண்ணிருப்பேன். நல்லா வேர்த்து கொட்டிச்சு. உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறியும். நீங்க பேண்ட் போடாம செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா ஸ்வெட்டிங் ஆகும். கமல முத்திரை வச்சு போறோம். கைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க. நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு காட்ட ஒரு 10 தடவை நல்லா வெளியேற்ற போறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக உங்களுடைய ஒரு கைகளோட ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் நுனிகளை இன்னொரு கையோட நெகத்துல வச்சுக்கிறீங்க. நெகத்தை மூணு அப்படி வச்சுக்கிறீங்க. பாக்குறதுக்கு ஒரு தாமரை மொட்டு போல காட்சி தரும். வச்சுக்கிறோம். நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காத்த உள்ளே இருக்கிறோம். இங்கே மூச்சு இழுக்க இழுக்க கைகளை நல்லா வச்சுக்கிறோம். எக்ஸேல் மெதுவா ஸ்லோவா மூச்சு விடுறோம். அப்போது முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3 விரல்களையும் நெகத்துல வச்சு கூடிக்கோங்க. மூச்சு விடுறோம். இந்த மாதிரி ஒரு 10 முறை செய்யறோம். மூச்சு இழுக்கிறோம். நல்லா கைகளை விரிச்சுக்கிறோம். உள்ளங்கை 2 ஒட்டி இருக்கட்டும். கட்டை விரலும் துண்டு விரலும் இணைஞ்சு இருக்கட்டும். நல்ல கைகளை விரிச்சுக்கிறோம். மூச்சு இழுக்க மெதுவா மூச்சு விடுறோம். மூச்சு விட விட அப்படியே விரல்களை மூடிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மூச்சு இழுக்கிறோம். இங்கே விரல்களை ஓப்பன் பண்ணிக்கிறோம். மெதுவா மூச்சு விடுறோம். விரல்களை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மூச்சு விட விட விரல்களை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். Breathing. Breathe out. Breathe in. நீங்க காட்டுறது விரல் எல்லாம் கரெக்டா தெரியுது ஐயா. நீங்க கொஞ்சம் காட்டுங்க. Breathe out. Breathe in. Out. Breathe in.
Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. திருமந்திர தியானம். ரெண்டு கையிலும் சின்முத்ரா வச்சுக்கோங்க. சின்முத்ரா வச்சுக்கோங்க. கைகள் நீட்டி வச்சுக்கோங்க. மறுப்பது உடல் நோய் மருந்தேனலாகும். மறுப்பது உடல் நோய் மருந்தேனலாகும். அடுத்து சின்மயம் வச்சுக்கிறோம். மறுப்பது உளநோய் மருந்தென சாலும். மறுப்பது உளநோய் மருந்தென சாலும். அடுத்து ஆதிமுத்திரை வச்சுக்கிறோம். மறுப்பது இனி நோய் வராது இருக்க. மறுப்பது இனி நோய் வராது இருக்க. வணக்கம். மறுப்பது சாவை மருந்தெனலாமே. மறுப்பது சாவை மருந்தெனலாமே. அடுத்து சாந்தியாசன நிலைக்கு போயிருக்கோம். ரிலாக்ஸேஷன். ஒரு சைடா படுத்து படுக்கிறோம். எந்த ஒரு இழுப்பும் வச்சுக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு நிலையில் இருக்கட்டும். உங்களுடைய கைகள்ல சின்முத்திரை. பிரீத்திங்க கவனிங்க. உள் சுவாசம். உள்ள காற்று எப்படி எல்லாம் வந்து சுவாசம் எப்படி நடைபெற்று கவனிங்க. அதே போல வெளி சுவாசமும் எப்படி நடைபெற்று கவனிங்க. அமைதியா படுத்திருக்கோம். அப்படியே உறுப்புகள் நான் சொல்லும் போது உறுப்புகள் கவனத்தை கொண்டிருக்கோங்க. நம் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலைக்கிறது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்த ஒரு கவனச்சிதறலின்றி நம்முடைய கவனங்கள் முழுவதையும் நம்முடைய சிந்தனைகள் முழுவதையும் நாம் கொட்டு வைக்கும் இடத்திலே நம்முடைய புருவ மத்தியிலே குவித்து வைத்துள்ளோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், இந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்றுப் பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய நமது வயிற்றுப் பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீது இந்த பேரண்ட ஆற்றல், இந்த பிரபஞ்ச ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை நம்முடைய வயிற்று உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சின்மய முத்திரையை சொல்கிறோம்.
இவ்வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், இந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியில் இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருப்போம். திருவாமத்தில் மூச்சு காற்று வழியாக நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துகிகள், இரத்த நாளங்கள், உணவு குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், காற்று பயிர்கள், இரத்த தந்துகிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் அங்குள்ள அத்தனை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் காலையிலே உயிர் நீ தான் ரெடி பண்ணி ஓய்வு நாம் ஆழ்ந்து நமது நெஞ்சின் உறுப்புகளை பரிபூரண ஓய்வு. அடுத்ததாக ஆதி முத்திரை இவ்வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்று, இந்த பேராற்று, இந்த இறை ஆற்று வான்காந்த வழியில் இறங்கி வந்து நம்முடைய கவனமெல்லாம் பிடித்து வைத்திருப்போம். மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, உகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாடு செய்யும் தலைப்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். கைகளை விரிச்சு வச்சுக்கிறோம். ஆனந்த முத்திரை கைகளை விரித்த நிலையில் வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையில் நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியும் நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை, ஏக்கம் போன்றவற்றை இதெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் அன்பும், கருணையும், மகிழ்ச்சியும், பேரானந்தமும், இரக்கமும் நிரம்பி உள்ளது. நாம் பேரானந்த நிலையில் நாம் பரிபூரண ஓய்வு. தினந்தோறும் காலை சக்கரத்தில் யோகா பயிற்சிகளை செய்து வருவதன் மூலமாக நாம் அன்றாட வாழ்வியல் கடமை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மன காயங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு. நாம் தினந்தோறும் யோகா பயிற்சிகளை செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். கையில தலைக்கு மேல சேர்த்து வச்சுக்கோங்க. தலைக்கு மேல வச்சுக்கோங்க. அப்படி கோயில் அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி வலது இடதுபுறமா நல்லா உருண்டு எந்திரிச்சுக்கணும்.
உருளாசனம். நல்லா உருளுறோம். குப்புறப்படுத்து 2 கையிலையும் நெஞ்சுக்கு நேரம் உண்ணி எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறோம். தாய்ச்சி பயிற்சி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. இந்த ஒரு எளிமையான பயிற்சி, அதாவது எப்படின்னா பயிற்சியில வந்து நல்ல ஒரு நுணுக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து அருமையாக, அதாவது எப்படின்னா இசை இல்லாமல் நீங்க சொன்ன விதங்களே எங்களுக்கு அருமையாக புரிந்தது. உடல் அசைவுகளும் மன அசைவுகளும் ஒருநிலைப்படுத்தி அற்புதமாக ஒரு பயிற்சி அளித்துள்ளீர்கள். புதுமையாக இருந்தாலும் அற்புதமாக இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சாங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சாந்தமான ஒரு பயிற்சி, ஒரு எந்த வித ஒரு அலட்டலும் இல்லாமல் ஒரு சாந்தமான ஒரு பயிற்சியாக இருந்தது. சந்தோஷம். இந்த தாய்ச்சி பயிற்சியை வந்து எங்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்விற்காக அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு உண்டான இந்த பயிற்சிகளை தொடர்ந்து அளித்து இந்த பயிற்சிகளும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் எங்களுக்கு செழுமைப்படுத்தும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் எங்களுக்கு அருமையாகவும் அற்புதமாகவும் இந்த பயிற்சிகளை செய்து காட்டிய தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து பயணித்து இது மாதிரி நிகழ்வுகளை ஏற்படுத்தி தாருங்கள். நன்றி. இன்று இந்த காலைச்சக்கர நிகழ்வை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சங்கத்திற்கும், மற்றும் இன்று நமக்கு சிறப்பான பயிற்சிகளை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த பயிற்சியில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் பாரதி தேவி அம்மா அவர்களை தற்சமயம் கேட்டுக்கொள்ளலாம். இந்த நிகழ்விலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. ஆமா பாரதி தேவி அம்மா, அந்த தாமரை சொன்னீங்கல்ல, என்னங்கம்மா? தாமரை மாதிரி கைய வச்சீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்கம்மா. அதுக்கப்புறம் ஏதோ கட்டை விரல் சுண்டு விரல சேருங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி செய்யணும் காட்டுங்க. அப்படிங்கம்மா. ஓ சரி சரி சரி. கொஞ்சம் அப்ப தெரியல, எனக்கு சொன்னதுதான் தெரியுது. சரி, இது 2 முத்திரை தானா? கட்டை விரல் சைடும் சுண்டு விரல் சைடு இணைச்சு மாதிரி வச்சுக்கணும். விரிச்சிருக்கணும். கமல முத்திரை. கமல முத்திரைமா இருதய சக்கரம் சொல்ற அநாதகத்தோடு தொடர்புடையது. முத்திரை மகிழ் உணவை தூண்டக்கூடிய முத்திரை. மகிழ்ச்சி தரக்கூடிய முத்திரை. மகிழ்ச்சி தரும். ஓகே ஓகே. சந்தோஷமா, நன்றிம்மா. சிறப்பா இருந்ததுமா. எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டீங்க. மனசு, மூளை, உடம்புள்ள அத்தனை அங்கத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. சிறப்பா இருந்தது. ஈஸியா நம்ம பண்ணலாம். நம்ம யோகா பயிற்சி பண்ணி ஒரு நிலையில இருக்கணும். உடம்ப வளைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும். யோகா பயிற்சி ஈஸியா இருக்கு. இது ஈஸியா இருக்கு. எல்லா உடம்பு எல்லா அவயங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். எண்ணங்கள் அங்க வைக்கணும். ஆமாங்க, அதான் மனசு வந்து ஒருநிலைப்படணும். மனசு வந்து மனம் பார்க்கணும்.
உடலை மனம் பார்க்குது, மனச மனம் பார்க்க ஆரம்பிக்கணும். அதற்கான பயிற்சி தான் தாய்ச்சி பயிற்சி. சூப்பர் சூப்பரா இருந்துமா. நன்றிமா. காலை சக்கரம் குழுவுக்கும் கண்ணப்பன் ஆசான் பூங்கொடி அம்மாவுக்கும் வணக்கம். இன்றைய தாய்ச்சி பயிற்சி கத்துக்கின்ற பாரதி அம்மாவுக்கு வணக்கம். இப்ப லாஸ்டா மேடம் கேட்டாங்கல்ல, அந்த பயிற்சிக்கு அடுத்த பயிற்சி தாமரை முட்டு மாதிரி வைக்கிறதுன்னு சொன்னீங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது விரல்களை குவிச்சோம் விரிச்சோம், அந்த ஒரு போஸ் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன். ஆமாங்கம்மா, தாமரை முட்டு, அதாவது கைகளை வச்சு தாமரை முட்டு வந்து ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல். ஒரு கையோட ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல, விரல் நுனிகளை இன்னொரு கையோட நெகத்துல வைக்கணும். அதே விரல்கள் ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் நெகத்துல வச்சு இப்படி மூடுற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே. இத தாமரை அந்த ஹின்ஹேல் எக்ஸேலுக்கு விரிச்சிங்க பாருங்க, அது செஞ்சு காட்டுங்க. ஹின்ஹேல் பண்ணும்போது இப்படி இணைச்சோம், எக்ஸேல் பண்ணும்போது விரிக்கணுமா? இது வந்து எக்ஸேல் பொசிஷன், மூச்சை வந்து விடக்கூடிய பயிற்சி இது. இப்போ மூச்சை இழுக்க 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 கைகளை விரிக்கணும். இன்ஹேல் அப்ப விரிக்கணும், எக்ஸேல் அப்ப குவிக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை விட 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 மெதுவா விட 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 விரல்களை மூடிக்கணும். தாமரை எப்படி பலூன்ல காத்து ஊதுவத விரி வடியுது. சூப்பர் சூப்பர். காத்து வெளியே போனோம்னா சுருங்கிக்குது. அது மாதிரி குட் 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 சூப்பர் அம்மா. பண்ணி முடிச்சிட்டு அப்படியே விரல்களை வந்து முடிக்கும் போது விரல்களை பின்னாடி சேர்த்து நம்முடைய கை முட்டிகளையும் பின்னாடி சேர்த்து அப்படியே தொங்க விட்டீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா நம்முடைய மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வெளியே தள்ளுற மாதிரி. சூப்பர். அந்த 6 ஸ்டெப்ஸ் கூட நீங்க சொல்லும் போது நினைவுல இருக்கு. இந்த இன்னொரு நாள் நீங்க சொல்லும் போது திரும்ப ஒரு முறை ரிமைண்டர் பண்ணிட்டு பண்ணுங்க. இல்ல குணபாலன் சார் வந்து கொஞ்சம் வீடியோ போட்டா நல்லா இருக்கும். ரீகால் பண்ணும்போது 3 தான் ஞாபகம் வருது, 6 ஞாபகத்துல வரல. ரீகால் பண்ணிட்டே பண்ணிக்கலாங்க. மெதுவா போய்க்கலாம். இன்னொரு வாரத்துக்கு ஒரு நாள் 2 பயிற்சிகள் மட்டும் பண்ணிக்கலாம். 2 பயிற்சிகளா பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு டவுட் இருக்குன்னா, இந்த கால பெண்ட் பண்ணி பண்ணும்போது கால பேலன்ஸ் வெயிட் வந்து எதனா ஒரு கால்ல கொடுத்து ஒரு கால்ல லூஸா விடுறீங்களா, இல்ல 2 கால்ல ஈவன் பேலன்ஸ் இருக்கா? ஒரு கால் மட்டும் தான் வெயிட் கொடுக்கணுமா, இன்னொரு கால லூஸா? பெண்ட் பண்ற கால்ல பெண்ட் பண்ற கால வெயிட் இருக்கணும், இன்னொரு கால் வந்து லூஸா வச்சுக்கணும். அதுதான் கவனிச்சு, அதனாலதான் கேட்டேன். நீங்க பிரஷர் வந்து முட்டி பெண்ட் பண்ற இடத்துல இருக்கு, நெக்ஸ்ட் கால் வந்து லூஸா ஸ்லாண்டிங்கா இருக்க கால் வந்து லூஸா இருக்கு. அந்த வானவில்லுக்கு வர்ணம் பூசுற இல்லைங்களா, அந்த பயிற்சியில் அப்படி வரும். மத்த பயிற்சி வந்து மூச்சு இழுக்கு இழுக்கு இழுக்க 2 காலையும் பெண்ட் பண்ணணும். நேரா வச்சு லைட்டா பெண்ட் பண்ணணும். மூச்சை விட 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 கீழே கையை கொண்டு வரும்போது அந்த பொசிஷன்ல மட்டும் 2 காலையும் பெண்ட் பண்ணணும். மூச்சு இழுக்கும் போதும் பெண்ட் பண்ணணும், மூச்சை விடும் போதும் பெண்ட் பண்ணணும். ஓகே. டாப்ல போகும்போது ஸ்ட்ரைட்டா நின்னுடுறோம். கை அப்படியே ஷோல்டர் லெவலுக்கு வந்தோடனே காலை முட்டி வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 2 3 வைங்க. 6 வைக்கும் போது கொஞ்சம் இதுவாது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 2 3 3 சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ. ஃபைன்மா, ரொம்ப ஈஸியா எளிமையா ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. தேங்க்யூ. மேடம் உங்க நம்பர் கொடுங்க மேடம். மேம் 94 86 0 50 663 9486050663. எஸ் மேம். ஓகே, தேங்க் யூ. மேம் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. மேம் சொல்லுங்க. இன்னொரு தடவை நம்பர் ரிப்பீட் பண்ணுங்க. இன்னொரு தடவைங்களா? 94 86 0 50 663.
வணக்கம்மா. வணக்கங்கம்மா. நீங்க செஞ்சது எல்லாம் சூப்பரா இருந்தது. நீங்க என்ன யூடியூப்ல பண்ணிருக்கீங்களா இது மாதிரி? என்னங்கம்மா? யூடியூப்ல என்ன பண்ணிருக்கீங்களா மேம் இத மாதிரி போட்டு? இல்லைங்கம்மா, யூடியூப்ல பண்ணீங்கம்மா. ஓகே 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 மேம். தேங்க்ஸ். தேங்க்ஸ். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பயிற்சிகள் அருமையா இருந்ததுங்கம்மா. வணக்கம். நன்றிங்கம்மா. பயிற்சிகள் நல்லா இருந்தது. மனதுக்கு அமைதியை தருது பயிற்சி செய்யும்போது. ரொம்ப அற்புதமா இருக்குங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வளம் பெருக்க நலம் பெருக்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.